இன்னைக்கு நம்ம கிட்ஸ்க்கான கலரிங் புக் எப்படி ரெடி பண்ணி மந்த்லி லேக்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Amazon.com போயிட்டு கலரிங் புக் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ண அப்படின்னா விதவிதமான கலரிங் புக் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ வந்து இது பிரின்சஸ் யூனிகார்ன் ஃபேரி அண்ட் மர்மைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அப்புறம் ஏபிசி கலரிங் புக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போ ஓஷன் சயின்ஸ் இந்த புக் வந்து நல்லா இருக்குது. நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து என்னன்னா கலரிங் புக் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. போல்ட் அண்ட் ஈஸி டிசைன்ஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த புக்கோட சாம்பிளை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அப்புறம் இந்த பேஜ்ல வந்து ஷேர் யுவர் ஆர்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அடுத்தது இந்த இது புக் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. திஸ் புக் பிலாங்ஸ் டு இது வந்து லாஸ்ட் பேஜ். அவ்வளோதான், சாம்பிள் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த புக் வந்தனால 8+ இயர்ஸ்லேருந்து இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 110 பேஜஸ் இந்த புக் வந்து 110 பேஜஸ் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ இதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். 8.5 by 8.5 இதுதான் இந்த புக்கோட சைஸு. இப்போ இதுக்கான ராயல்ட்டி எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த புக்குக்கு வந்து $17,260 பெர் மந்த் இந்த ஒரு புக்னால வந்து இவங்க earn பண்றாங்க. இத வந்து நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். $17,260 இன் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். டைப் பண்ணேன் அப்படின்னா 1,625,132 அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து இப்போ இதே மாரி புக் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேன்வாக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஒரு blank பேஜ் எடுத்துட்டு அதில் ஃபைலுக்குள்ளே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டான அளவில் வந்து நம்ம வந்து பார்டர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான். இது வந்து 0.375 0.375 அந்த மாதிரி சொல்லிட்டு 4 சைட்லேயும் வந்து எடுத்து வந்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட டிசைன்ஸ் இருக்கணும். அதுக்காக தான் இப்போ எடுத்து வந்து வச்சாச்சு. இப்போ அடுத்தது எலமெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு லயன் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். ஓகே, டைப் பண்ணியாச்சு. சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா கிராஃபிக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த லைன் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த பேஜ்க்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து பிளாங்காக விட்டுட்டு அடுத்த பேஜில் வந்து இப்போ டைகர் அவுட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன். இது வந்து நீங்க வந்து வெறும் அனிமல்ஸ் கலரிங் புக் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைகர் வந்து நல்லா இருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்து நம்ம பிளாங்காக விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேஜில் எலிஃபண்ட் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து என்னன்னா நம்ம ஓஷன் அனிமல்ஸ் பற்றி பார்த்ததுனால இப்போ அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஓஷன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ண அப்படின்னா ஒன்று ஒன்றுத்தையும் எடுத்துட்டு வந்து நான் வந்து அலைன் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.